வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, கைகளை தட்டி. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கைகளை உயர்த்தி. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு, ஆமென். இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு இயேசு நம்மோடு இருப்பதால், இயேசு நம்மோடு இருப்பதால், இயேசு நம்மோடு வசிப்பதால், நான் நடந்து போகும்போது இயேசு என்னோடு இருப்பதால், அந்த கால வேளையில் நீங்க சொன்னது போல நான் வெட்கப்படுவதில்லை ஆண்டவரே. ஒரு வார்த்தையை நீங்க அனுப்பி கொடுங்க, நாங்கள் கேட்கிறோம், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா இன்னும் சொல்லுங்களேன். ஆமென். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி வெட்கப்பட்டு வேதனையா வந்திருந்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி வெளியே வச்சிருங்க. ஆமென். நான் திரும்ப சொல்றேன், நான் ஆராதனை முடிஞ்சு போகும்போது நீங்க அதை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லியிருக்கணுமே. நீங்க அதை திரும்பி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை அதை யார் எடுத்துட்டு போவான்னா, சரி நம்ம சும்மா வந்துட்டு நம்ம வெட்கப்பட்டுமேன்னு சாத்தான் வேணா எடுத்துட்டு போவான். உங்க கவலை கஷ்டங்களை கர்த்தர் மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எடுத்தவள் வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சகரியா 9:9 சத்தமாய் எடுத்தவள் நிறுத்தி வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மழையின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுது. ஆமென். இந்த கால வெளில நீங்க எப்படி வந்திருந்தாலும் சரி, சீயோன் குமாரத்தியே, மாத்திரமில்ல எருசலேம் குமாரத்தியே அப்படின்னு சொன்னா, சீயோன் குமாரத்தையும் எருசலேம் குமாரத்தையும் யாருன்னு சொன்னா தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காய் வரையறுக்கப்பட்ட பிள்ளைகள் என்று அர்த்தம்.
அவர்கள் வாக்கு பண்ணினவர்கள், என்னுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி தெய்வன் வாக்கு பண்ணின பிள்ளைங்க. இன்றைக்கு இந்த காலவெளியில் சொல்கிறார், நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி இந்த ராஜா வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமில்ல, அவர் நீதி உள்ளவர். ஆமென். நீதி செய்கிற தேவன். அது மாத்திரமில்ல, ரட்சிக்கிறவர். கர்த்தருடைய கை குறுகி போல, கர்த்தருடைய கரம் குறுகி போகல. ஒரு சில ஆட்களுக்கு மாத்திரம் என்பது சுவிசேஷம் இல்ல. இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பது தேவனுடைய திட்டமும் நோக்கமுமாய் இருக்கிறது. ஆமென். ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ரொம்ப தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர் சொன்னா அவர் தாழ்மை உள்ளவர். நம்மிடத்திலும் தாழ்மை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் ஒருவேளை குதிரை மேல வந்திருக்கலாம். அது ராஜாக்கள் போகிற குதிரை இல்ல, ரதங்கள் பூட்டி போகிற ஒரு குதிரையின் மேல் வந்திருக்கலாம். ஆனால் நான் தாழ்மை உள்ளவராக இருக்கிறதுனால ஒதுக்கப்பட்ட குட்டி சுவர்ல நிற்கிற வண்ணான் யூஸ் பண்ணுகிற ஒரு கழுதையை தாழ்மையாய் நான் தெரிந்து கொண்டு அதன் மேல் ஏறி வருகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு, அதை குறித்து நாம் பேச போகிறோம். அதற்கு முன்பதாய் சீயோன் குமாரத்தியாய் இருக்கிற, சீயோன் குமாரத்தியினுடைய மகனாய் இருக்கிற, எருசலேமின் குமாரத்தியாய் இருக்கிற, எருசலேமினுடைய மகனாய் இருக்கிற உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் மகனே, என்னுடைய மகளே, நான் உன்னை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நான் நீதி உள்ள தேவன். என் நீதி என்னோடு வருகிறது. உனக்கு தேவையாய் தடைப்பட்டிருக்கிற நீதியின் கூடிய காரியம் என்னிடத்தில் இருக்கிறது. நான் வந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். ஒருவேளை தடுத்து இருந்தாங்கன்னு சொன்னா, வெட்கப்படும்படி செய்திருப்பாங்கன்னு சொன்னா, இந்த குருத்தோலை ஞாயிறன்று கர்த்தர் சபையிலிருந்து கொடுக்கிற வார்த்தை, நீதி உள்ள தேவனாய் இருக்கிறேன், அந்த நீதி உனக்கு கிடைக்கும்படி நான் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆமென். உன் முன்பு எத்தனை ஆட்கள் உனக்கு விரோதமாய் நிற்கிறார்கள் என்பது அல்ல, எவ்வளவு பலமுள்ள ஆட்கள் நிற்கிறார்கள் என்பது அல்ல, நான் நீதி உள்ள தேவன். உனக்கு நீதி செய்ய நான் உன்னிடத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். உன் நீதி மறைக்கப்பட்டிருக்கலாம், உன் நீதி சொல்லப்படாமல் இருக்கலாம், உனக்குரியது தடைப்பட்டிருக்கலாம். இந்த ராஜா வந்து கொண்டிருக்கிறார். அவர் நீதி செய்ய, நியாயத்தை புரட்டுகிறவர்களை தள்ளி போட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை தாமதித்திருக்கலாம், ஆனால் நீதி செய்கிற தேவன் உங்களுக்கு நீதி செய்ய வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, ரட்சிக்கிறவர். ஆண்டவரை நல்லா தெரிந்து, ஆண்டவரோடு இருந்து, ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து திரும்ப போய் எங்கேயோ நின்றுட்டு இருந்திருக்கலாம். கர்த்தர் நீதி செய்கிறது மாத்திரமில்ல, இத்தனை நாள் தடைப்பட்டது நிமித்தமாய் நான் கர்த்தருடைய காரியத்தில் இல்லை, நான் வெளியே இருக்கிறேன், அவர் எனக்கு செவி கொடுக்கலன்னு எனக்கு நின்றுக்கலாம். கர்த்தர் திரும்ப உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். திரும்ப இருந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். மாத்திரமில்லை, இந்த நீதி உள்ள தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இங்கதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அது எப்படி பாஸ்டர் தாழ்மையா இருக்க முடியும்? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, என்னுடைய அசட் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? எனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா, எப்பெல்லாம் தெரியும்னு சொல்லும் போது தேவன் தள்ளி நின்றுடுவார். ஆண்டவர் நீங்க சொல்லி கொடுங்கன்னு கேட்ட ஆண்டவர் பக்கத்தில் இருப்பார். ஏன் என்று சொன்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னா, கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். மாத்திரமில்லை, இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறா இருக்கிறனால கண்டிப்பா அந்த மத்தேயு 21க்கு நம்ம போகாம வர முடியாது. அந்த மத்தேயு 21 எடுத்து வைத்து கொள்ளுங்க. அதுல நான் பார்த்தபோது
எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்த காரியங்கள், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட காரியங்கள் எல்லாம் இங்கு இருக்கிறது. நம்ம அதை குறித்து நம்ம பார்ப்போம். முதல் காரியம், ஒரு கழுதை கட்டி இருப்பதை காண்பீர்கள். ஆமென். முதல் காரியம் மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல 21ல 2வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்க ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். ஆமென். அதனுடைய மேல இருக்கிற காரியத்தை பார்க்கும்போது, இயேசுவானவர் சீஷர்ல 2 பேரை நோக்கி, உங்களுக்கு நேரா இருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்கன்னு சொன்னாரு. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஏதோ ஒரு இடத்துல கட்டப்பட்டு இருந்தபோது தெய்வம் அந்த இடத்தை தேடி, என் பிள்ளை இந்த கிராமத்துல தான் இருக்கிறான், இந்த தெருவில் தான் இருக்கிறான், அவன் நொந்து போய் இருக்கிறான், கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான், அவன் எனக்கு தேவை, அவனை நான் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்திற்குள்ளாய் 2 சீஷர்களை அனுப்பி அந்த கட்டப்பட்ட கழுதையை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாங்கன்னு சொன்னார். ஆமென். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சகரியால பார்க்கும்போது, ரட்சிக்கிறவர் தெய்வம், நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர்னு பார்த்தோம். எங்கேயோ ஒரு இடத்துல கட்டப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்த போது தெய்வன் உங்களை தெரிந்து, நீங்கள் எனக்கு வேணும்னு அறிந்து, என்னுடைய மகன் சொல்லி அந்த இடத்துல ஒரு கடந்து வரும்போது 2 சீஷர்களை அனுப்பி, அந்த கட்டப்பட்டிருக்கிற கழுதை எனக்குரியது, அது மற்றவர்களுக்குரியது இல்ல, அதன் மேல் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறேன், அதன் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அதன் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். கட்டி இருப்பது அதனுடைய காரியம் அல்ல, அது கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டவிழ்த்து தான் நம்மை கர்த்தர் சபையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லி இருக்கணுமே. ஆமென். நான் பாருங்க, ஊட்டியில பிறந்தேன், கோயம்புத்தூர்ல வளர்ந்தேன். எனக்கு கர்த்தர் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு? சென்னை பட்டணத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. ஆமென். அதுல கொஞ்ச நாள்ல என் தகப்பனோடும் என்னுடைய தாயோடும், அவங்க மிஷினரியா இருந்தனால ஒரு காட்டு பகுதியில ஒரு 3.5 வருஷத்துக்கு மேல ஊழியம் செய்யும்படி காட்டுக்குள்ள இருந்தோம். அங்கேயும் ஏசப்பா கூட இருந்திருக்கிறாரு. ஆமென். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். காட்டுக்குள்ள இருந்திருக்கிறோம். காட்டுக்குள்ள மலை மேல ஏறி இருக்கிறோம், இறங்கி இருக்கிறோம். 5 மலை ஏறி இருக்கிறோம் ஆண்டவருக்காய் சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு. ஒரு தடவை மலை மேல ஏறி, 5வது மலை மேல ஏறி கிராமத்துல போய் சுவிசேஷம் சொல்லணும்னு உள்ள நுழையிற நேரத்துல, அதனுடைய மலையினுடைய உச்சிக்கு போற நேரத்துல எங்களோட வந்திருந்த அந்த காட்டுவாசி சொன்னாங்க, ஐயா இங்க மேல இருந்து ஒரு யானை இறங்கி கொண்டு இருக்குதுன்னு சொன்ன போது, அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி ஓடி வந்திருக்கிறோம். ஆமே. கால் சறுக்கி விடாதபடி கர்த்தர் கூட இருந்திருக்கிறார். ஆமே. மாத்திரம் இல்ல, அந்த யானை போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம். மாத்திரம் இல்ல, ஒரு தடவை ஞானஸ்தானம் கொடுக்கும்போது, ஒரு ஆற்றில் இறங்கி ஞானஸ்தானம் கொடுக்கும்போது, என் தகப்பனோடு போயிருக்கும் போது, அந்த ஆற்றில் இறங்கும் போது, ஞானஸ்தானம் கொடுக்க இறங்கும் போது, பாறை என்று கால் வைக்கிற நேரத்துல தான் தெரிந்தது அது முதலைன்னு சொல்லி கர்த்தர் கிருபையா பாதுகாத்து இருக்கிறாரு. ஆமே. மாத்திரமில்லை, இன்னொரு முறை ஊழியத்துக்கு போய் திரும்பி நைட்டு நேரத்துல திரும்பி வரும்போது, முன்பு படுத்திருக்கிறது சிறுத்தைன்னு தெரியாம பக்கத்துல போய் நின்ன போது கர்த்தர் என்னுடைய மகன் மறைத்து ஏந்தி சுமந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமே. எங்கேயோ இருந்தோம். ஆமே. என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லி, ஒருவேளை ஆண்டவர் என்ன தேடி வராம இருந்திருந்தா, உங்களை தேடி வராம இருந்திருந்தா, நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கட்டப்பட்ட சூழ்நிலையில, அன்னைக்கு லேகியோன் பிடித்திருந்த மனிதனை சங்கிலியில கட்டி இருந்தாங்க. அவன் அநேக முறை அந்த சங்கிலி இழுத்த போது அவனுடைய காலில் இருந்த சதை கிழிந்து உள்ள இருக்கிற எலும்பு முதற்கொண்டு அடிபட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அங்க இருந்த கல் எடுத்து அவன் மேல கீறி கொண்டிருந்தான்.
தேவனை அறியாதது நிமித்தம், சத்துரு அவனை பிடித்திருந்தது நிமித்தம், தன்னை காயப்படுத்தி கொண்டு அவன் ஏதோ ஒரு இடத்துல இருந்த மனுஷனை கத்த தேடி போய் எந்த லேகியோன் போகும்படி உதவி செய்து அந்த மனிதனையும் திரளான கூட்டங்களை தேவனிடத்தில் திருப்புகிற மனிதனாய் மாற்றின ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். உங்களையும் என்னை சபையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கட்டப்பட்ட சூழ்நிலை, உன் கட்டுகள் அவிழ்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் தான் என்னுடைய மகன். அவன் இருக்க வேண்டிய இடம் அந்த ஏதோ ஒரு குட்டிச்சோவர் அல்ல, ஏதோ ஒரு பாலடைந்த இடம் அல்ல, அவன் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிள்ளை எனக்காய் வர வேண்டும், எனக்காய் நிற்க வேண்டும் சொல்லிதான் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென். அப்படியே நீங்க திரும்பி பார்ப்பீங்கன்னு சொன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தினத்தை திரும்பி பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க எங்கேயோ இருந்தீங்க, எப்படியோ இருந்தீங்க. தேவன் உங்களை தேடி என் பிள்ளைன்னு சொல்லி அணைத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஞானஸ்தானத்தை கொடுத்து, நல்ல சபையை கொடுத்து, நல்ல சபையினுடைய ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்து, சீராய் சிறப்பாய் சபையில கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் குருத்தோலை ஞாயிறு. ஆமென். தேவன் நம்மை தேடி வந்த ஞாயிறு. ஆமென். எத்தனையோ பேருக்கு அது தெரியல, எங்கேயோ இருந்திருப்போம்ல. சில நேரத்தில் நம்ம படிச்ச படிப்புக்கு மேல நல்ல உத்தியோகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஞானம் உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது உண்மை உள்ளவன் என்று எண்ணி அந்த ஊழியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேர் நல்ல திடகாத்திரமான ஆட்கள் இருந்த போது, நல்ல ஞானமான ஆட்கள் இருந்த போது, கர்த்தர் பைத்தியமா இருந்த நம்ம, கட்டப்பட்டிருந்த நம்ம கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். அதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், ஏதோ இதை கேட்கிறது மாத்திரமில்ல, இதே போல் கட்டப்பட்டு இருக்கிற, வியாதியா இருக்கிற, அது மாத்திரமில்ல, ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிற, மாந்திரீக காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிற, அது மாத்திரமில்ல, வேசித்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிற, உங்களுக்கு தெரிந்த ஏதாவது கழுதை எங்கேயாவது கட்டப்பட்டிருந்தா, இயேசுவின் அன்பை சொல்லி அந்த 2 சீசர்களை இயேசு அனுப்பின போது அந்த கட்டவிழ்த்து அந்த கழுதையை கொண்டு வந்தது போல, உங்களிடத்திலையும் கர்த்தர் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தில் நடத்தி நீங்களும் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆமென். வாரம் வாரம் சபைக்குள் வரும்போது ஏதாவது ஒரு கட்டப்பட்ட கழுதையை கொண்டு வந்து நிறுத்தி விட வேண்டும். ஆமென். செய்திருக்கிறீங்களா? ஆமென். செய்யலன்னா பரவாயில்ல. உங்க மேலே ஏசப்பா எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தாரு, எவ்வளவு கிருபை உள்ளவராக இருந்தாரு. அந்த கிருபை, அந்த இரக்கம் மற்றவர்களுக்கு நடக்கும்படி நீங்கள் தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த ஊழியம் எப்படின்னு சொன்ன, சபையினுடைய ஒழுங்கோடு சேர்ந்து செய்கிற ஊழியமாய் இருக்க வேண்டும். ஆமென். தன்னிச்சையாய் செயல்படுகிற காரியமாய் இல்லாதபடி, நாம் இருக்கிற ஆராதனை, நாம் வருகிற சபையோடு சேர்ந்து அந்த ஊழியங்களை மேற்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இப்ப உங்களுக்கு தெரியுதா? ஒருவேளை நீங்க மறந்திருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? உங்க கால்கள் கட்டப்பட்டிருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த சங்கிலிகள் அறுத்திருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த தழும்புகள் எல்லாம் எங்க அப்பா தொட்டதுனால அதெல்லாம் காணாம போயிருக்கலாம். இந்த கைகள் கட்டப்பட்டிருந்துச்சு பார்த்தீங்களா? அப்ப அந்த சங்கிலிகள் எல்லாம் இருந்துச்சு இல்ல, அதுல எல்லாம் மார்க் இருந்துச்சு. எப்போ ஆண்டவருக்காய் நம்ம வந்தோமோ அந்த மார்க்கெல்லாம் மாறிடுச்சு. ஒருவேளை அதனால கூட நம்ம சில நேரத்துல மறந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு நினைவு கூறும்படி பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் தேவனுக்காய் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆங்காங்கே இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற கழுதை நீங்க பார்த்தும் பார்க்காம போக வேண்டாம். அவளை பக்கத்துல போய் ஏசு நல்லவர்னு சொல்லிட்டு வாங்க. ஏசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. நீயும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய்ன்னு சொல்லிட்டு வாங்க. நீங்க சொன்ன வார்த்தை அன்று அவர்கள் ஒருவேளை கேட்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தேவைப்படும் போது, உங்க இருதயம் கலங்கி இருக்கும் போது
இந்த வார்த்தை திரும்ப ரிங்காரமிடும்படி கர்த்தர் உதவி செய்து அவர் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தருடைய பிள்ளையை கொண்டு போய் நிறுத்திடுவார் ஆண்டவர். ஆமென். ஒரு தடவை நான் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கும் போது ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்தாரு. நான் முன்பே இது சொல்லியிருக்கிறேன். வந்தாரு. எப்படி வந்தாரு தெரியுமா? அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாரு. என்ன சொல்லிட்டு வந்தாரு? நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. நான் மெதுவாக நின்று பார்த்துட்டே இருந்தேன். என் பக்கத்தில் வந்த போது அவர் இதை சொன்னார், நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆமா நல்ல காலம் இந்த கால வேளையில உனக்கு பிறக்க போகுதுன்னு சொன்னேன். ஆமென். அவர் அப்படியே திருன்னு முழிச்சாரு. இயேசு உண்மையுள்ளவர், உன்னை நேசிக்கிறவன்னு சொன்னேன். ஆமென். மாத்திரம் இல்லை, நான் சொன்னேன் எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி நீ சொல்றது பொய் தானே? ஏதாவது சொன்னால் இவரிடத்திலிருந்து ஒரு 10 ரூபா கிடைக்கும்னு நினைச்சுதானே சொன்னேன். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உண்மையாலுமே இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த நாளிலிருந்து உனக்கு நல்ல காலம்னு சொன்னேன். ஆமென். சொல்லிட்டு மெதுவா என் மனைவியை பார்த்து ஒரு டீ போட்டுன்னு சொல்லி ஒரு டீயும் கையில் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்னு தெரியுங்களா? அது குடிச்சு முடிக்கிறவர்கள் நம்ம பேசுறத வந்தால் கேட்டு தானே ஆகணும். ஆமென். கடகடன்னு ஒய்ஃப் டீ போட்டு கொடுத்தாங்க. அவர் கையில் கொடுத்துட்டு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். இந்த டீ குடித்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த டம்ளர் திரும்ப எங்ககிட்ட வரும்போது அவர் தலைப்பாகையை கழட்டி இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். கையில் வச்சிருந்த அந்த குச்சி இருக்குது பாருங்க, அதை எடுத்து உள்ள சொருகிட்டாரு. அவர் எல்லாம் மாறிட்டாரு. நான் சொல்லுகிறேன், இந்த கால வேளையில உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்குது. இயேசு நேசிச்சிருக்கிறாரு. அந்த நேசிச்சதுனால தான் நான் உனக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு நீ ஏதாவது கிடைக்குமே ஆகிலும் என்று சொல்லி பொய்யா சொன்ன, இன்னையிலிருந்து கர்த்தர் உன்னை நல்ல காலம் பிறக்கும்படி செய்து உன்னை கர்த்தருடைய வேலை செய்கிறவர்களாய் எத்தனை பேர் உனக்கு முன்பாய் அவங்க ஒண்ணுமே இல்லை நின்னாலும் இன்னிலிருந்து நீ சொல்லுவ, இயேசுனால உனக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற மகனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவான்னு சொன்னேன். ஆமென். மாத்திரம் இல்ல, அவன் சொல்லிட்டே இருக்கும்போது தலைப்பா கழட்டிட்டாரு. அந்த குச்சை எடுத்து உள்ள சொருகிட்டாரு. எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டாரு. அப்புறம் எனக்கு தெரிகிறது, நான் ஜெபிக்க அவர் விரும்பி கொண்டு இருக்கிறார் என்பதை. ஆமென். மாத்திரமில்ல, தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அப்படியே நின்று இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று அவரோக்காய் ஜெபம் பண்ணும்போது அவர் ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நம்ம கிட்ட வந்து நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிச்சிருந்தா முதல்ல கதவை சாத்து, ஏதாவது பண்ணிட்டு போயிட போறான். ஏங்க, அவன் உங்களை பார்த்து பயந்து இருக்கிறாங்க. உங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு வந்திருக்கிறாங்க. எனக்கு அதிகமாய் பாதித்த ஒரு காரியம், தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கும் போது தானியேல் இடத்துல விசேஷித்த ஞானம் இருந்ததா. ஆமென். அதனால்தான் ராஜா ஆலோசனை சொல்லும்படி அரண்மனையில் வைத்திருந்தாரு. கூட இருந்தவங்க சும்மா இல்ல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவர்கள்கிட்டயும் அதே விசேஷமா இருந்தது. நான் இன்னைக்கு ஒரு மனிதனை சொல்லணும்னா, இந்த தானியேலுடைய புஸ்தகத்துல பார்க்கும்போது விசேஷித்த ஞானம் இருந்துச்சா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ வேலை செய்கிற இடத்துல இதே விசேஷித்த ஞானம் உன்னிடத்தில் இருக்குன்னு சொன்னா, உன் அதிகாரி நீ சொல்லுகிறதை கேட்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். இதே நல்ல விசேஷித்த ஞானம் இருக்குன்னு சொன்னா, இந்த தேசம் எழுப்புதலுக்காய் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். இதே விசேஷித்த ஞானம் இருக்குன்னு சொன்னா, உன்னிடத்துல ராஜாக்கள் தேடி வந்து ஆலோசனை கொடுக்கும்படி கேட்பார்கள். ஆமென். இதே விசேஷித்த ஞானம் இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்க குறி சொல்லுகிறவர்களையும் மந்திரவாதிக்காரங்களையும் நிர்வாண சாமியின் இடத்துல போய் அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி, எப்படி நடக்கணும்னு சொல்லி போய் நிற்க மாட்டாங்க. அவர்கள் உன்னிடத்துல வந்து ஆலோசனை கேட்பார்கள். ஆமென். இப்ப நம்ம தேசம் எழுப்புதலுக்காய் ஜெபம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, தானியேலை போல விசேஷித்த ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய நல்ல காரியங்களை விளங்கி சொல்லுவர்களாய் இருந்தா நம்மிடத்துல அநேக தேடி ஓடி வருவாங்க. ஆமென். இந்த தேசம் எழுப்புதல் அடைய உங்களையும் என்னையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். கட்டப்பட்ட நிலைமையில நம்ம எங்க இருந்தோம்னு சொன்னா, ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்மை கர்த்தர் கொண்டு வந்தார்னு சொன்னா, விசேஷித்த ஞானம் உள்ளவர்களாய் இருக்கும்படி
ஏதோ ஒரு காரியங்களை சொல்லி கொண்டிருக்கும்படி அல்ல, ஏதோ பெருமையாய் பேசி கொண்டிருக்கிற காரியத்திற்காக அல்ல. எனக்கு கர்த்தர் இதெல்லாம் பண்ணாரு, இதெல்லாம் நடத்தினார்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. இதெல்லாம் கிருபையாய் உங்களுக்கு கிடைத்தது. ஆமென். பெட்டியோட வந்தோம், கர்த்தர் எனக்கு இரு பரிவாரங்களோடு வைத்திருக்கிறான்னு சொன்னா நம்மளுடைய ஞானத்தினால் அல்ல, நம்மளுடைய பலத்தினால் அல்ல. தேவனுடைய கண் நம்ம மேல் கண்டதின் நிமித்தமா, தேவனுடைய கரம் நம்மை அழைத்து வந்தது நிமித்தமா எங்க கட்டப்பட்டிருக்கோம்னு சொன்னா, எடுத்தல் வாசிப்போம். இந்த மத்தையை விட மார்க்கில் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கிறது. இரண்டாவதாக இருவழி வாசிப்போம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க்கு 11:4 வாசிங்க. அவர்கள் போய் வெளியே இருவழியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருக்க அந்த குட்டியை கண்டு அது அவிழ்த்தார்கள். எங்க இருந்து வந்துறீங்களா? கட்டப்பட்டது மாத்திரமல்ல, 2 வழி. அதுல நடுவுல நம்ம கட்டப்பட்டிருந்தோம். ஒன்னு ஜீவனுக்கு போற வழி, ஒன்னு நரகத்துக்கு போற வழி. நம்ம ஆண்டவர் எந்த இடத்துல கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா, கொஞ்சம் விட்டுருந்தாருன்னு சொன்னா நரகத்துக்கு போயிருப்போம். கொஞ்சம் ஆண்டவர் விட்டுருப்பான்னு சொன்னா மறைத்து போயிருப்போம். கொஞ்சம் விட்டுருந்தோம்னு சொன்னா நம்ம குடும்பம் சீரழிந்து போயிருக்கோம். கொஞ்சம் விட்டுருந்தோம்னு சொன்னா ஆபத்து நமக்கு நேரிட்டு இருக்கும். நீங்க இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கோம். அப்படி என்ன செய்வதுன்னு சொல்லி கட்டப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு முன்பாய் 2 வழி இருந்துச்சு. அந்த 2 வழி இருக்கிறதுல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது, என் பிள்ளை ஒருவேளை அவன் பாதாளத்துக்குரிய, அது மாத்திரமில்ல அந்த வழியில போயிருவானோன்னு சொல்லி தேவன் துரிதமாய் 2 சீசர்களை அனுப்பி கட்டவிழ்த்து வரும்படி உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை ஜீவனுக்கு போகிற பாதையில போயிருந்தா பரவாயில்ல, ஒருவேளை நரகத்துக்கு போற பாதையில போயிருந்தா, ஆமென், நினைச்சு பார்த்தீங்களா? நினைச்சு பார்த்தீங்களா? சில நேரத்துல சில பேர்கிட்ட பேசினாலே பிடிக்கல. அது இந்த 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 நாட்கள் இல்ல, சில பேர்கிட்ட பேசினாலே பிடிக்கல. ஏன் தெரியுங்களா? எப்படி இருக்கீங்க பிரதர்னு கேட்டா போதும், அவ்வளவுதான். எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்குரிய காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினதை சொல்லிடலான்னு வாய் எடுக்கிறதுக்குள்ள, நான் பஸ் ஏறினேன், பஸ்ல இருந்து இறங்கினேன், கண்டக்டர் டிக்கெட் கேட்டார், சில்லறை இல்லை, சில்லறைக்கு அப்புறம் அவர் டிக்கெட் கொடுத்தாரு, டிக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இறங்கிட்டேன், அங்கேருந்து போனேன், அங்கே பழக்காரிக்கிட்ட போனேன், பழம் 2 பழம் கொடுத்தாங்க, வாங்கினேன். ஏன்டா அவங்க கூட பேசினோம்? சில நேரத்தில் ஊழியக்காரங்க ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் அமைதியில என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. ஆமே, கடகட கடகட கடகடன்னு எதோ சொல்லி, அன்னைக்கு ஆண்டவர் சாமி இடத்துல பேசும்போது ஏலி சொல்லி கொடுத்தார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் மாத்திரம்தான் சொல்லு. இன்னைக்கு சில பேர் ஜெபம் பண்ண சொன்னா, ஆண்டவரே நான் வந்தேன், அங்கிருந்து போனேன், இங்க வந்தேன், இங்க ஏறினேன், இங்க வந்தேன். ஏன் உங்க உங்க அவருக்கு தெரியாதா? நீங்க எங்க வந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு அவருக்கு தெரியாதா? இப்ப ஜெபத்தில் அளப்பாமல் இருங்கள். ஜெபத்தில் அளப்பாம இருங்க. ஆண்டவரே நாங்கள் அவங்ககிட்ட ஜெபம் பண்ண, அவங்க இப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்க. ஆண்டவர் சில நேரத்தில் நீங்களே பாருங்க, நம்ம கிட்ட யாராவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, நம்ம தூரத்தில் அவங்கள பார்த்த உடனே நிற்போமா? என்ன பண்ணுவோம்? குறை சொல்றது வருது, லெஃப்ட்ல போயிடுவோம், சொல்றோமா? அதே மாதிரி அழுதுகிட்டே ஒருத்தர் வர்றாரு. முதல் டைம் ஆறுதல் சொல்லிட்டோம், சரி 2வது டைம் ஆறுதல் சொல்லிட்டோம். எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் அழுதுட்டு வர்றாரு. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஐயோ அழுகிற கேஸ் வருது, நம்ம கொஞ்சம் விலகி இருப்போம். சில பேர்கிட்ட இன்னும் சொன்னா, ஏசு உங்களை நேசிக்கிறாரியா. நேற்று இரவு ஒரு சகோதரின் இடத்துல பேசும்படி உதவி செய்தார். அவங்க ரொம்ப இருதயத்தில் பாரமாக இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லிடணும்னு 2 வார்த்தை எடுத்து கூப்பிட்டது தான் மிச்சம். அது நடக்காதையா, அது கிடைக்காதையா.
அவ்வளோதான். நான் இன்னொரு கால் வருதுமான்னு வச்சுட்டு மடமடன்னு அங்கே வச்சிருந்த தண்ணி எடுத்து குடித்தேன். எனக்கு ரொம்ப பலவீனமாயிரம் போயிடுச்சு. இந்த அம்மாட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினது தான். இன்னும் சிலர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட பேசினா, ஐயா என் பிள்ளை வந்து அது படிக்கிறா ஐயா, அங்கே போயிட்டா ஐயா, அங்கே 2 வீடு வாங்கிட்டா, 2 கார் வாங்கிட்டா, அது பங்களா வாங்கிட்டா. நான் கேட்குறேன், உன்னை வீடு ஆண்டவர் கட்ட உதவி செய்தார், ஒரு சின்ன ஜெபம் கட்டுற இடத்துக்கு இடம் வச்சிருக்கிறியாமா உன் வீட்டில்? வீடு கட்ட ஆரம்பிச்சியே, கொண்டு வந்து சபையில் பொருத்தனை பண்ணி ஒரு காணிக்கையை வச்சியாமா? கார் வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு 20 லட்சம் ரூபா காருக்கு வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். சபைக்கு என்ன செஞ்ச? சபையில் தேவை ஏதாவது சந்திக்கப்பட்டுச்சா? நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து 21 வயசு வரலும் அது புட்டி பாலே குடிச்சிட்டு உட்காந்துருக்குது. அது இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஆமென். சபையில் வேலை செய்கிறவளா இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவளா இருக்க வேண்டும். தேவனுக்காய் கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். ஊழியத்தை தாங்குகிறவளா இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, கட்டப்பட்ட சூழ்நிலையில இயேசு தேடி வந்து என் பிள்ளை 2 வழியில ஏதாவது ஒரு வழியில போய் எங்கேயாவது மோதிடுவானு சொல்லி ஆத்திரமாய் வந்து தப்புவித்து என் பிள்ளைன்னு கொண்டு வந்தாரு. ஆமென். வரும்போது ஒரு பெட்டியோட தான் வந்தோம். கர்த்தர் இங்க வந்து ஆசீர்வதித்து, உங்களுக்கு தனிமையா இருக்கிறவங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்து, பிள்ளைங்களை கொடுத்து, சபையில குடும்பமாய் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அந்த சபையை, நல்ல சபையை, ஆவிக்குரிய சபையை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, அங்க உட்கார்ந்து பாய பிக்கிறவர்களா இல்லாதபடி ஊழியம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். சில பேருக்கு சபைக்குள்ள வந்த உடனே தான் குழந்தைய கொஞ்சறதுக்கே அவங்களுக்கு என் செல்லம், அது பக்கத்துல இருக்கிறவங்களுடைய ஆண்டியோட கண்ணாடியை புடுங்கும். என்ன மாதிரி புடுங்குறான் பாரு. பிள்ளைங்களை அதுக்கு தான் சபையில பெரம்பு கொடுத்திருக்கிறது. சபையில அடிக்கிறதுக்கு இல்ல, வீட்டில் அடிச்சு கூட்டிட்டு வாங்க. எங்க அப்பா என்ன சபைக்கு கூட்டிட்டு போவாங்க பாருங்க. காலையில 9 மணிக்கு போட்டா 12:30 மணிக்கு முடியும் சபை. உட்கார வச்சிருப்பாங்க, நான் பக்கத்துல உட்காந்துருக்கணும். பேசிட்டே இருக்கும்போது என் தம்பி கிட்ட திரும்பிட்டேன்னா அப்படி தொடையில ஒரு கில்லு, ரத்தம் கட்டுற மாதிரி. கர்த்தருடைய வார்த்தை கேளு. ஆமென். கேளு. அது எங்க அப்பா இருக்காரு பாருங்க, சபைன்னெல்லாம் பார்க்க மாட்டார். பட்டுன்னு ஒரு கொட்டு டங்குன்னு கொட்டுவார். எனக்கு அது ரொம்ப அசிங்கமா போயிரும்ல. அதுக்காகவாவது உட்காந்து வசனத்தை கேட்கணும். அநேக வசனம் சின்ன வயசுல கேட்டது தான் எனக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. கொஞ்சிட்டு உட்காந்துருக்க கூடாது. சபையில அப்படியே போன் எடுத்து, இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்குது, வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்குது, யார் எங்க இருக்காங்க, உங்க ஸ்டேட்டஸை கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. கீழே இறங்கி போயிடாதீங்க ஸ்டேட்டஸை விட்டு. ஆமென். எந்த கோயில்லையாவது பார்த்துருக்கீங்களா மணி அடிச்சுக்கிட்டே சாமியார் ஃபோன் பேசிக்கிட்டே மணி அடிக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்ப திருந்த வேண்டியது யாரு? நம்ம தான். எங்க ஆண்டவர் பிடிச்சாரு? 2 வழி இருக்கிற இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாருன்னா கொள்ளை நோய் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். பாய சுத்திரம் மாதிரி உள்ள வச்சு சுத்தி இருப்பாங்க. இன்னைக்கு என்ன ஆட்டம், என்ன நம்மளுடைய தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பேச்சு இல்ல. குருத்தோலை ஞாயிறுல ஒரு முடிவு எடுப்போம். தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறான்னு சொன்னா நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லிதான். ஆமென். கொஞ்சம் விட்டுருந்தான்னு சொன்னா உங்களை பாய் சுத்துற மாதிரி சுத்தி கொண்டு போய் போட்டிருப்பாங்க. ஐயா, எத்தனையோ தடவை நீங்க போயிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்கிற வண்டி வேகமா வந்து உங்களை அடிக்க வந்த போது கர்த்தர் ஏன் பிள்ளைன்னு சொல்லி சட்டையின் மறைவில் மறைத்து கொண்டா. நமக்கு அது தெரியல. ஏன்னா எங்க அப்பா மனுஷன் இல்லை. அப்பப்போ வந்து நம்ம கிட்ட மனுஷன் சில நேரத்தில் ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டானா சொல்லிட்டு இருப்பான். பார்த்தீங்களா, உனக்காக டீ வாங்கி கொடுத்தேன், உனக்காக 2 பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன், அன்னைக்கு கூட கீழே விழுந்துட்டியே, நான் தானே கை கொடுத்தேன் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சொல்ல. நான் சொல்ல ஒருத்தருக்கு வலிக்கு விழுந்தாருன்னு சொன்னால அந்த பிரதர் தான் இது. ஏசப்பா நீங்களே கேட்டா கூட
பரவாயில்ல பரவாயில்ல, நீ முன்னோக்கி போய் கொண்டிரு, நீ முன்னோக்கி போய் கொண்டிரு. ஏன் சொன்னா உன் மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிற, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிற, அதை நோக்கி போய் கொண்டிரு. உனக்கு பின்னாடி ஏளனமா பேசலாம், உனக்கு பின்னாடி உன்னை தூத்தி கொண்டிருக்கலாம், உனக்கு பின்னாடி இல்லைன்னா முன்னாடி கூட விரல் நீட்டுதல் இருக்கலாம், குற்றம் சுமத்துகிற காரியம் இருக்கலாம். நீ அதை பார்த்து பயப்பட வேண்டாம். உன்னை இருவழி சந்திப்புல நான் சந்தித்து இருக்கிறேன், உன் மேல் திட்டமும் நோக்கமும் வைத்திருக்கிறேன், அதை மாத்திரம் நம்பி ஓடிக்கொண்டிரு. ஆமென். மனுஷன் பேசதான் செய்வான். ஏன் தெரியுங்களா? இந்த நாக்கில் நரம்பு எலும்பு இல்லை. எலும்பு இருந்தால் கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்திருக்கும், எலும்பு இல்லை. ஆண்டவருக்கு அது வைக்க தெரியாமல் இல்லை, இவன் என்னதான் செய்யறான்னு பார்க்கறதுக்கு. இந்த நாவு துதிக்குதா, இல்லை நாவு சபிக்குதா, இல்லை இந்த நாவு ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்குதா? இந்த நாவு எப்பொழுதும் என்னை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் இருக்கிற இந்த நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு என்னை கொண்டு போவா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஆமென். எத்தனையோ தடவை நல்ல தண்ணி தானே குடிச்சோம், அதுல நீங்க லென்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்களா, உள்ள ஏதாவது கிருமி இருக்கான்னு பார்த்தீங்களா? இருந்துச்சு. எங்க அப்பா உள்ள போகும்போது அதை சாகடிச்சாரு. அவருடைய ரத்தம் சாகடிச்சு என் பிள்ளைக்கு எந்த கிருமியும் அணுகக்கூடாது வச்சிருந்தாரு. ஆமென். எத்தனையோ தடவை நம்ம புகைப்பிடிக்கல, ஆனா நம்ம பக்கத்துல இருந்தவர் நல்லா பிடிச்சு ஊதுனாரு, அது அப்படியே வந்து உள்ள போயிட்டு தான் இருந்துச்சு. எத்தனையோ தடவை தேவையில்லாத காற்று உள்ள போயிட்டு தான் இருந்துச்சு, நமக்கு தெரியாமே. ஆனா எங்க அப்பா அழகா லங்ஸ்ல ஒரு ஃபில்டரை வச்சு என் பிள்ளை இன்னும் ஜீவிக்கணும்னு சொல்லி இன்னும் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய நாமத்தை உயர்த்த, நம்மளை உயர்த்த அல்ல. என் ஊழியம், என் குடும்பம், என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய சொத்து, இதை சொல்ல அல்ல. தேவன் மாறாக அவருடைய வேலை செய்கிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்திற்கு அநேக பேரை திருப்புகிறவர்களாய், எழுப்புதலை கொண்டவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் எழுப்புதலுக்காய் ஜெபம் பண்ணிருக்கீங்க? கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். தேசம் எழுப்புதல் அடையணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த காலை வேளையில் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். நான் சொல்றதுக்கு மன்னித்து கொள்ளுங்க. பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல விளையாட்டு பொருளை வாங்கி கொடுத்தோம், பைபிள் வாங்கி கொடுக்கல. பாருங்க. ஆமென். நம்ம தான் ஜெபம் பண்றோம் எழுப்புதல் வரணும்னு. தேர்தல் வருது, ஆண்டவரே நல்ல ஆட்கள் உட்காரணும், ஞானமான ஆட்கள் உட்காரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு தானியேல் கூட தான் நீங்க இருப்பீங்களா, என் கூட இருக்க மாட்டீங்களா, என் பிள்ளைங்க மேல இருக்க மாட்டீங்களா? நல்ல ஞானமுள்ளவர்கள் வர வேண்டும், ஞானமாய் நடத்துவர்கள் வர வேண்டும். அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைங்கள் தானியேலா இருக்க வேண்டும், நாம் தானியேலா இருக்க வேண்டும், தேசத்தின் மேல் பற்றுள்ளவளா இருக்க வேண்டும். ஆமென். அதற்காகத்தான் தேவன் இருவழி சாலையில நம்ம பிடிச்சு கொண்டு வந்தார். ஆமென். மாத்திரம் இல்ல, மத்தேயு 21:3 வாசியுங்கள். 21:3. ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஒருவன் ஏதாகிலும் சொன்னான்னா நீங்கள் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, உடனே அவர்கள் அனுப்பி விடுவார்கள் அப்படின்னு சொன்னா, கட்டை விழுத்துட்டு வாங்கன்னு ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம், கட்டை விழுக்கும் போது சும்மா கட்டை விழுத்துட்டு வரல, உங்களை விடாத கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அன்னைக்கு அந்த கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுத்து என் மகன் எனக்கு வேணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. ஆமென். எனக்கு வேணும். அவன் இங்க கட்டப்பட்டு நிக்கிறது இல்ல, அவனை தேசங்களுக்கு ஆசீர்வாதமா நான் கொண்டு போக வேண்டும், சபைக்கு ஆசீர்வாதமா கொண்டு போக வேண்டும், அவன் இருக்கிற தெருவுக்கு ஆசீர்வாதமா கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அன்னைக்கு நம்மை அழைத்து வரும்போது கேட்காம இல்லை, கேட்டாங்க, ஏன் கூட்டிட்டு போறீங்க, விட்டுட்டு போயிருங்க சொல்லதான் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் வலுக்கட்டாயமா என் மகன், என்னுடைய மகன் சொல்லி கட்ட அவிழ்த்து கொண்டு வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, கீழே அப்படியே நான் வாசிட்டு வரும்போது
பார்த்தேன், தேவன் அந்த அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே நடந்து போகும்போது, தேவனிடத்துல வந்தபோது அதற்கு மேல ஒரு நல்ல துணியை போட்டாங்க. நீங்கள் தேவனிடத்துல வந்தபோது தேவன் உங்கள் மேல் ஆவிக்குரிய வஸ்திரத்தை போட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பூமிக்குரிய வஸ்திரம் இல்ல, ஆவிக்குரிய வஸ்திரத்தை போட்டாரு. ஆவிக்குரிய வஸ்திரம் போட்ட உடனே இந்த கழுதை எப்போ நடந்து போனாலும் அதுகிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு நடை, அப்படியே சோர்ந்து தான் நடக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க முன்னாடி இருக்கிறவங்க ஓசன்னா சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த கழுதையின் மேல் கர்த்தர் உட்காரும் போது அதுக்கு ஒரு வெண்மையான வஸ்திரம் கொடுத்து தேவனே அது மேல உட்கார ஆரம்பிக்கும் போது இந்த கழுதை கம்பீரமாய் நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். எந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிருக்கீங்களோ கர்த்தர் அதே இடத்துல கர்த்தருடைய வஸ்திரம் உங்கள் மேல் போர்த்தப்பட்டிருக்குன்னு சொன்னா கர்த்தர் அதே இடத்துல கம்பீரமாய் நடக்கும்படி உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். மாத்திரமில்ல, கம்பீரமா நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கம் தேவனை உயர்த்த ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா சொன்னாங்க, ஓசன்னா சொன்னாங்க. இங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில நேரத்தில் நமக்கு கர்த்தர் நம்மோடு இருந்து சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது, காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்கும் போது நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நான் அல்ல ஆண்டவரே, நான் அல்ல, நான் உம்மை சுமக்கிற ஆளு. மேலே உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாகுதராய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மேலே உட்கார்ந்து இருக்கிற தகப்பனுக்கு மாத்திர மகிமை. நாம் அவரை சுமக்கிற ஆட்டுக்குட்டியாய் கழுதை குட்டியாய் இருக்கிறோம். அவரை சுமந்து கொண்டு போறது தான் நம்முடைய வேலை. அந்த அந்த கழுதை குட்டியாய் இருக்கிற நம்ம தேவனை சுமக்க ஆரம்பிக்கும் போது ராஜாக்களும் பிரபுக்களும் உங்களை தேடி வருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க இருக்கிற இடம் கிராமமா இருக்கலாம், நீங்க இருக்கிறது ஒரு முட்டு சந்தா இருக்கலாம். கர்த்தரை சுமக்கிற ஆட்களா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை தேடி ராஜாக்களும் பிரபுக்களும் வரும்படி கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஏன் என்று சொன்னா அந்த மேல் போர்த்தப்பட்டிருக்கிறது சாதாரண வஸ்திரம் இல்ல, ஆவிக்குரிய வஸ்திரம். ஆமென். மாத்திரமில்ல, எத்தனையோ கரடு முரடுகளை பார்த்த அந்த கழுதை இப்போ ஒரு சமமான இடத்துல, ஒரு நல்ல வஸ்திரம் விரித்திருக்கிற இடத்துல கம்ஃபர்டபுளாய் நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருந்தார். அதான் ஆமென் சொல்லுங்களேன். அதற்கு காரணம் அந்த கழுதையினுடைய ஞானம் அல்ல, அந்த கழுதையினுடைய அழகல்ல, அந்த கழுதையினுடைய சுமக்கிற காரியம் அல்ல. தேவனை சுமக்க ஆரம்பித்த போது நீங்கள் நடக்கிற பாதை கரடு முரடா இருந்தால் கர்த்தர் சரி பண்ணி நீங்க நடக்கிற பாதை கார்பெட் போட்ட மாதிரி மாற்றி கம்ஃபர்டபுளா இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அது ஒருவேளை வனாந்திரமா இருக்கலாம், அவாந்திர வழியா இருக்கலாம், ஒருவேளை செங்கடலா இருக்கலாம். கர்த்தர் ரெண்டு பக்கம் வழி கொடுக்கும்படி சொல்லுவான்னு சொன்னா நீங்க இறங்குற அந்த பாதை கரடு முரடா இருக்காது. நீங்க நடக்க சரி பண்ணி கொடுத்திருக்கிற ஒரு ராஜரீக பாதையா இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். தேவனை சுமக்குகிறவளா இருக்க வேண்டும். தேவனுக்கா ஏதாவது செய்கிறவளா இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவளா இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அப்படியே கீழே அடுத்த காரியத்துக்கு நம்ம போன்னு சொன்னா அப்படியே தேவன் அப்படியே வந்துட்டாரு. எடுத்து வாசிப்போம். 21:12-13 வாசிங்க. இந்த கழுதை சுமந்து வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தேவன் அப்படியே வரும்போது ஒரு தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கிறார். அந்த ஆலயத்துல என்ன இருந்துன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்கம்மா. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து அங்க யார் இருந்தான்னு சொன்னா காசு விற்கிறவங்க. ஆமென். ஆமா, காசு விற்கிறவங்க. ஆமா, அப்புறம் வித்தது மாத்திரம் வாங்குறவங்களும் அங்க இருந்தாங்க. யாரும் வெளியே துரத்தி காசுக்காரனுடைய பலகையும் புறா விற்கிறவனுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ
ஆமென். இது எதை சொல்லுகிறதுன்னு தெரியுமா? இந்த இடம் எதை சொல்லுகிறதுன்னு தெரியுமா? உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இருதயம் தான், சரீரம் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ள இன்னைக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா, வட்டி கொடுக்கிறது இருக்குது. இந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா, காசு 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 காசு. இந்த ஆலயம் கெடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆலயத்துல பரிசுத்தாவின் புறாவை போல மேல அசைவாடி கொண்டிருக்கிற அந்த அசைவை தடுத்து இந்த ஆலயத்துல புறாவை விற்க இங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. தேவனுடைய அசைவாடுதல் இல்லாதபடி, பரிசுத்தாவினுடைய அசைவாடுதல் இல்லாதபடி புறாவை விற்கிற மாதிரி, பரிசுத்தாவியானவரே விற்று போடுற மாதிரி ஒரு காரியம். இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா, இங்க வந்தவங்க போனவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொன்ன மாதிரி தான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் அங்க நடந்திருக்காங்க. பாவிகளுடைய வழியில நில்லாமலும் அங்க நின்றுக்கிறாங்க. பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்துல அங்க உட்கார்ந்து கதை தான் பேசி இருக்கிறாங்க. எங்க? சபைக்குள்ள. சபைக்குள்ள வட்டி, சபைக்குள்ள எக்ஸ்சேஞ்ச், சபைக்குள்ள என்ன எக்ஸ்சேஞ்ச்? அடமான பொருள் சபைக்குள்ள. புறா பரிசுத்தாவியானவர் மேல அசைவாடுறது, அதை கட்டி விற்கிறதுக்கு வச்சிருக்கிறோம் சபைக்குள்ள. எங்கெங்க பிடிச்சிட்டு வந்தார் ஆண்டவரே? 2 வழி சாலையில பாதாளத்துக்கு நேராய் போற நேரத்துல என் பிள்ளைன்னு கொண்டு வந்து இந்த சரீரமாகிய ஆலயத்தை சரி பண்ணி தேவனுடைய ஜெப வீடா இருக்கணும்னு நினைச்ச அந்த இடம் காசுக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடமா மாறிடுச்சு. ஆமென். தூஷணம் பேசுகிற இடமா மாறிடுச்சு. புறா அசைவாடிட்டு இருக்கணும்ல பரிசுத்த ஆவியானவரு. இங்க புறாவோட காலை கட்டி அதுக்கு ஒரு ரேட்டு போட்டு விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். ஜெப வீடுங்க. ஆமென். இருதயத்தை சரியாய் வைத்துக் கொள்ள வேண்டும். சபைக்கு வாரம் வாரம் நம்ம வரும்போது கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை திட்டமாய் தெளிவாய் பேசினார்னு சொன்னா அதை எடுத்துக்கொண்டு அதை விட்டு விலகிவிட வேண்டும். பொய் சொல்லக்கூடாது. சபையில வந்து நின்று பொய் சொல்லக்கூடாது. பயமே இல்லாம பொய் சொல்ற காரியம், பயமே இல்லாம பொய் சொல்ற காரியம், பயமே இல்லாம நீங்கள் செய்யாததை செய்தது போல பேசிக் கொண்டிருக்கிற காரியம் தேவன் விருப்பப்படல. தேவன் விருப்பப்படல. அவ இன்னமும் கிருபை உள்ளவராக இருக்கிறனால என் பிள்ளை இன்னையிலிருந்து விட்டுருவான்னு சொல்லி கிரேஸ் ஆஃப் டைமை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நம்ம அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறோம். ஏசப்பாக்கு தெரியல போல இருக்குன்னு. அவர் நம்ம அந்தரங்களையும் பார்க்கிறவராக இருக்கிறாரு. ஆமென். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த குருத்தோலை ஞாயிறு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஞாயிறாக இருக்கட்டும். நீங்கள் திரும்ப கட்டப்படுகிற ஞாயிறாக இருக்கட்டும். ஏன்னா எங்க அப்பா உங்களை ரட்சிச்சு என் மகள்னு சொல்லிட்டு அப்படியே அனாதையை விட்டுட்டு போகல. ஆமென். அனாதையை விட்டுட்டு போகல, உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆமென். நீங்கள் நான் வருகிற வரையிலும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆமென். இந்த வாரம் வியாழக்கிழமை கால் கழுகிற அந்த ராத்திரி நேரத்துல நம்ம உட்காரும் போது குற்ற உணர்வு இல்லாதபடி இருதயம் சரியான இருதயமாய் மாற்றப்பட்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற இருதயமாய், எதை கர்த்தர் விட்டு விடுங்கன்னு பேசுறாரோ அதை விட்டு விட்டு
உடைய கால்களை கழுவ ஆரம்பிப்போம். ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவி இந்த ராபோஜனத்துல நீங்க பங்கு பெறும்போது இந்த ரத்தமும் அந்த அப்பமும் தேவன் கல்வாரி சிலுவையில உங்களுக்காய் சிந்தப்பட்ட அந்த ரத்தமும் கல்வாரி சிலுவையில உங்களுக்காய் பிற்கப்பட்ட அவருடைய சரீரமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய சரீரம் உயிர் மீட்சி அடையும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். இன்னைக்கு விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் இதை செய்ய நல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை சரீரம் பலவீனமாய் உறுப்பு சரியில்லாம போய் அதோட முடிஞ்சிருன்னு சொன்னா இந்த வாரம் வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இந்த ராபோஜனத்துல பங்கு பெறுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கும் தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். ஆமென். நீங்கள் மற்றவருக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். உங்களுக்கு நாள் குறித்தாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட போய் சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு திரும்பும் ஆயுசு நாட்களை கூட கொடுத்திருக்கிறார். எனக்கே செய்தான்னு சொன்னா உனக்கு செய்ய மாட்டாரோன்னு கேட்கிற மாதிரி கர்த்தர் உங்களை வைப்பார். ஆமென். தேவன் சும்மா விட்டுட்டு போல, 2 வழியில நம்ம பிடிச்சு கட்ட அவிழ்த்து காயங்களை கட்டி சபையாகிய சரீரத்தை கொடுத்து அதை ஒழுங்குபடுத்தும்படி சொல்லிட்டு சும்மா விட்டுட்டு போகல ஆண்டவரை. உங்களோடையும் என்னோடையும் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு போயிருக்கிறார். ஆமென். என்னை நினைவு கூறும்படி நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படி. ஆமென். அதை எப்படி ஆயத்தம் பண்ணினாங்கன்னு பார்க்குறீங்களா? எடுத்து வாசிப்போம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள், அப்போதான் புரியும். மார்க்கு 14:16 எடுத்து வாசிங்க. அப்படியே அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 15 வாசிங்க பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த வீட்டுல போய் இந்த 14 இருந்து அதை 16ஆம் வசனத்தை வீட்டுல போய் வாசிங்க. தெய்வன் இந்த இடத்துலையும் அந்த 21ஆம் அதிகாரம் மத்தேயுல சொன்னது போல 2 சீசர்ல அனுப்பி இந்த கிராமத்துக்கு போங்க, அங்க ஆடு கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னார்ல, அதே போல தெய்வன் அந்த ராத்திரி நேரத்துல ஒரு 2 சீசர்ல அனுப்பி இந்த கிராமத்துக்குள்ள போங்க. ஆமென். வீட்டுல போய் அதை வாசிங்க. கிராமத்துக்குள்ள போங்க, ஒரு மனுஷனை பார்ப்பீங்க. அந்த மனுஷனுக்கிட்ட பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்லுங்க, தேவன் அனுப்பினார்னு சொல்லுங்க. அவன் உங்களுக்கு ஒரு மேல் வீட்டை காண்பிப்பான். அந்த மேல் வீட்டில் கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும், ராபோஜனத்துக்கு உண்டான டேபிள் இருக்கும், எல்லாம் ஆயத்தமா இருக்கும். இந்த சீசர்ல அனுப்புனாரு பாருங்க. போகும்போது அழகான ஒரு கர்த்தர் இந்த ராபோஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த ராத்திரி நேரத்தில் அவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி நான் வரும் அளவும் உங்களை எங்க தெரிஞ்சு கொண்டேன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல, உங்களை உளையான சேற்றில் தெரிஞ்சு கொண்டேன்ல, அந்த மரணத்துக்கு ஏதுவான வழியில் உங்களை தெரிஞ்சு கொண்டேன்ல, நான் திரும்ப வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதை ஆசரித்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமே. அதை ஆசரிக்க வேண்டும் சொன்னா நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை சபையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒருவேளை இந்த வியாழக்கிழமை இந்த ராபோஜனத்துல பங்கெடுக்க நீங்கள் ஞானஸ்தானம் பெறாமல் இருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன், இது உங்களுக்கு ஒரு அறைகோலா இருக்கட்டும், இது உங்களை கூப்பிடுகிற ஒரு சத்தமா இருக்கட்டும். தேவனுக்கு நேராய் உங்களை ஒப்பு கொடுத்து ராபோஜனத்திற்கு ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்து நீங்களும் ராபோஜனத்துல பங்கு பெறும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமே. நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. நான் வரும் அளவும் நான் உங்களை நினைச்சிட்டு இருப்பேன். உங்களை நான் இந்த கட்டப்பட்ட நிலைமையில நான் அழைச்சி வந்ததை நான் நினைச்சிட்டு இருப்பேன். நீங்களும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமே.
அப்போ உங்க சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். இந்த சரீரமாகிய ஆலயத்துல பரிசுத்தம் இருக்கணும். அன்னைக்கு கழுதையாய் உங்களை அழைத்த போது தேவன் போர்த்தி இருந்த அந்த ஆவிக்குரிய வஸ்திரம் அப்படியே இருக்க வேண்டும். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த போது கர்த்தர் உங்கள் மேல் அசைவாடும்படி கர்த்தர் கொடுத்திருந்த நல்ல அந்த ஆவியை இழந்து போயிடக்கூடாது. அந்த புறாவை கட்டி விற்கிறவர்களாய் அல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துவர்களாய் வைக்க வேண்டும். ஆமென். இதை குறித்து தான் கர்த்தர் இந்த காலவேளையில் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அப்படியே எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. வருடந்தோறும் குருத்தோலை ஞாயிறுன்னு சொன்னா இயேசு பவனி போனார். குருத்தோலையை கையில வச்சிருந்தாரு. அந்த குருத்தோலை பச்சையா இருந்துச்சு. அது போல நீங்களும் பச்சையா இருப்பீங்க அப்படின்னு சொல்ல ஆண்டவர் இன்னைக்கு விருப்பப்படல. இது வருடம் வருடம் ஆசரிப்புக்காக செய்கிற காரியமா இல்லாதபடி உடைய சபைய சுத்திகரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். பக்தி வைராக்கியத்துக்குரிய காரியமா இருக்கணும். வேலை செய்கிறவர்களா இருக்கணும். பாரம்பட்சம் பார்க்காதவர்களா இருக்க வேண்டும். முகதாட்சிணியத்துக்காய் வேலை செய்கிறவர்களா இல்லாதபடி கர்த்தருக்காய் வேலை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல யாரும் சும்மா இருக்க வேண்டாம். வாய் சும்மா இருந்துச்சுன்னு சொன்னா சும்மா தான் இருக்கணும். ஆலயத்துக்குள்ள வந்த வாய் சும்மாவே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆமேன் சொல்லணும், குதித்து கொண்டே இருக்கணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, எந்த மணி ஆட்டுற சாமியார் இடத்துலையும் அவன் கையில போன் கிடையாது. அவன் வேலை முடியறவர்களும் பயபக்தியா நின்றுக்கிறான். எங்கேயோ தெரியாம ஏதோ காரியத்தில் இருக்கிறாங்க. இயேசு உங்களை அழைத்தார் இல்லையா, அந்த அழைப்பை எங்க விட்டு விட்டீர்கள்? பயபக்தி எங்க போயிடுச்சு? எங்க போயிடுச்சு பயபக்தி? யாரும் சும்மா இருக்க வேண்டாம். வாலிப தங்கச்சி கண்ணை மூடுங்க, இயேசுவின் நாமத்தினால. வாலிப தங்கச்சி கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல பயபக்தியா இருக்கணும். வாலிப பிராயத்தை அஷ்ட பண்ணிடாதீங்க. வாலிப பிராயத்தை அஷ்ட பண்ணிடாதீங்க. வாலிப தம்பி அஷ்ட பண்ணிடாதீங்க. நீங்க படிச்ச படிப்புல எக்ஸாம் எழுதல, தேவனுடைய ஞானம் உங்களை தாங்கி இருக்குது. அவர் கை விட்டுட்டாருன்னு சொன்னா அவ்வளவுதான். நோக்கி பாருங்க. நான் எங்கேயோ இருந்தேன், எப்படியோ இருந்தேன். ஈஸ்வப்பா எவ்வளவு அன்புள்ளவர்ல, நம்ம தேடி அவர் வந்தார்ல, நம்ம தேடி அவர் வந்தார்ல. நான் ஒருவேளை மறந்துட்டு நான் எங்கேயோ ஒளிஞ்சு நிக்கிற போது அங்கேயே என்னை தேடி வந்து, யோனா தப்பு பண்ண போது, அவனை கடல்ல போட்ட போது, ஏசப்பா அதோட விடல. என் வார்த்தையை கேட்காம போனல்ல, நீ செத்து போன்னு நினைக்கல. அவனை பாதுகாக்கும்படி ஒரு மீனை வச்சிருந்தாரு. உங்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் எத்தனையோ நேரத்துல எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறாரு. காகத்தை அனுப்பி இருக்கிறாரு, மீன் அமைச்சிருக்கிறாரு, ஆட்கள் அனுப்பி இருக்கிறாரு. நன்கு அறிஞ்சு தப்பு பண்ணி இருக்கிறோம். நல்ல தெரிஞ்சு வட்டிக்கு கொடுத்திருக்கிறோம், வட்டிக்கு வாங்கி இருக்கிறோம். நல்ல தெரிஞ்சு சபைக்கு விரோதமா பேசி இருக்கிறோம். நல்ல தெரிஞ்சு சபையில முகஸ்துதிக்கு நல்ல வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறோம். முகஸ்துதிக்கு வேலை செய்யாதீங்க. பாஸ்டருக்காக வேலை செய்யாதீங்க, பாஸ்டர் அம்மாக்காக வேலை செய்யாதீங்க. கர்த்தருக்காக வேலை செய்கிறவளா இருங்க. கர்த்தருக்காக வேலை செய்கிறவளா இருங்க. கர்த்தருக்காக வேலை செய்கிறவளா இருங்க. உம்மை விட்டு தூர போனே, நன்கு அறிந்து தவறு செய்து அனைத்தையும் மறைந்திருந்தும் என் செயல்கள் அனைத்தையும் தெரிந்தபடி
தெரிஞ்சுதானே நீ பண்ண, அப்படி விட்டுட்டு போகல, பின்தொடர்ந்து வந்தாரு. நீ வேணும்னு சொல்லி பின்தொடர்ந்து வந்தாரு. இயேசுவே வேற எது வேணப்பா, நான் ஏங்குறேன். இயேசுவே நீ போதுமே, உம் அன்பின் மழையுமே. இயேசுவே நீ போதுமே, உம் அன்பின் தண்ணீர் கொடுக்கிறவர். ஆத்துமாவை ஒரு போதும் நீ தள்ளிவிடி, ஆசை காட்டி மோசம் செய் உலகில் நின்று உந்தன் அன்பொன்று மீட்டதையா. எங்க பிடிச்சாரு பாருங்க. ஆசை காட்டி மோசம் செய் உலகினின்று உந்தன் அன்பொன்று மீட்டதையா. கையில வைத்து இயேசுவே நீ போதுமே, உம் அன்பிற்கு நான் ஏங்குறேன். இயேசுவே நீ போதுமே, உம் அன்பின் மழையுமே. இயேசுவே நீ போதுமே, உம் அன்பிற்கு வேற அன்புக்கு வேணாம் ஆண்டவரே. மனுஷன் மாறிடுவான் ஆண்டவரே. இயேசுவே நான் போதுமே, இன்னும் ஒரு முறை என்னை நிறையுமே. இயேசுவே நீ போதுமே, உம் அன்பிற்கு நான் ஏங்குறேன். இயேசுவே நீர் போதுமே, இன்னும் ஒரு முறை நிரப்புமே. சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை நிரப்புமே, இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு முறை தொடமாண்டவரே. இழந்து போன அபிஷேகம் கிடைக்கிட்டு மாட்டவரே, இழந்து போன அன்பு திரும்ப கிடைக்கிட்டு மாட்டவரே. தேவனுடைய வஸ்திரம் திரும்ப கிடைக்கட்டும். முன்பில் இருந்து பின்பு வரலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். உடைய அன்பு ஆரம்பிக்கும் போது சொன்னீங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்க. நான் கட்டப்பட்டிருந்தேன், வெட்கத்தோடு தான் இருந்தேன், அடிபட்டு இருந்தேன், காலெல்லாம் வலி இருந்துச்சு. ஏசப்பா, சங்கிலி என்னை இழுத்து இருந்துச்சு ஆண்டவரே. ஆனா எனக்கு தெரியும் என் மேல அன்புள்ளவர் ஆண்டவரே. 2 வலி இருந்துச்சு,
பிசாசு விசாலமான வழியை காமிச்சிட்டே இருந்தான். ஒருவேளை நான் போயிருவேன்னு சொல்லி ஒரு 2 சீஷர்ல அனுப்பி என் கட்டை அவிழ்க்கும் போது கேட்டாங்க, நீ எங்க போற, இது எங்களோடதுன்னு கேட்டாங்க. இல்ல இன்னையிலிருந்து இது இயேசுவோடதுன்னு சொல்லி என்னை திரும்ப கொண்டு வந்து ஒரு வெண்மையான வஸ்திரத்தை போட்டு, நான் நடக்கிற இடத்துல ஆண்டவர் வஸ்திரங்களை போட்டு, இலைத்தலையெல்லாம் போட்டு நான் கம்ஃபர்டபுளா மாறும்படி உதவி செய்து என்னுடைய சரீரத்தை சபையா மாத்தி இன்னைக்கு சபையில இருக்கிற கள்ளர் குகையெல்லாம் வெளியே அனுப்பி, ஏசப்பா இந்த வீடு, இந்த சபை, இந்த இருதயம் ஜெப வீடாவே இருக்கட்டும் ஆண்டவர், இதுல ஜெபம் இருக்கட்டும் ஆண்டவர், ஜெப வீடாவே இருக்கட்டும். ஏன்னா நீங்க எவ்வளவு அன்புள்ளவர். அன்னைக்கு அதே 2 சீசன்ல அனுப்பி அன்னைக்கு ராத்திரி காட்டி கொடுக்கிற ராத்திரி ஒரு பஸ்காவை வச்சு, ஆண்டவரே எங்களுக்காய் ராபோஜனத்தை ஒழுங்கு பண்ணி எங்களை அப்படியே அனாதையா விட்டுட்டு போகாம எங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி, நீ என் மகன், நான் வர வரையிலும் என்னை நினைவு கூர்ந்துட்டே இருக்கு, நானும் உன்னை நினைச்சிட்டே இருப்பேன். என்ன மகளாக தெரிந்து கொண்டு சபையில கொண்டு வந்து நிறுத்திங்களே, நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல என் பிள்ளைங்க அறிக்கை செய்திருக்கிறாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு சடங்காச்சாரமான ஞாயிறா இல்லாதபடி தேவனிடத்துல இன்னும் சேருகிற ஞாயிறாய் இருக்கட்டும் ஆண்டவரே. மாத்திரமில்ல, எங்களை ஒப்பு கொடுக்கிற, எங்களை ரினிவல் பண்ற ஒரு ஞாயிறாய் இருக்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வார்த்தையை கேட்டு அவங்க பலவீனத்தை சுகவீனத்தை எல்லாம் சபைக்கு வெளியே மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க அப்பா. ஆனா நாங்க திரும்பி போகும்போது எங்களுக்கு அது தேவையில்லை. நாங்க ஜெயமாய் நடந்து போகும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. விரல் நீட்டுதலை மாற்றுவீராக, குற்றம் சுமத்துகிறதை கர்த்தர் மாற்றுவீராக, பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவீராக, பலவானாய் கர்த்தர் நிறுத்துவீராக ஆண்டவரே. இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற சபைக்காய் ஜெபம் பண்ணுகிறோம், கர்த்தரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபையினுடைய போதகரமாக்காய் ஜெபம் பண்ணுகிறோம், ஆசீர்வதிங்க. எந்த திட்டத்திற்காய் நோக்கமாய் இங்க கொண்டு வந்தீங்களோ அது அப்படியே நடைபெறட்டும். தொடர்ந்து நடத்துங்க. ஆன்லைன்ல பாக்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யாராவது தடைப்பட்டு வர முடியாம வீட்டுல பலவீனத்தோடு இருப்பாங்கன்னு சொன்ன அடுத்த வாரத்துல பலமுள்ளவர்களாய் வரும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. படுக்கை எடுத்து போட்டு வரும்படி உதவி செய்யுங்க. நிமிர்ந்து வரும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதே வல்லமை அங்கே கடந்து போகட்டும். எல்லாரையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இருதயத்துக்கு நேராக கைகளை வச்சு சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஐக்கியமும் அன்னுண்ணியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் நீடித்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போறதில்ல, சுகமா இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர், நீங்க இன்னைக்கு திரும்பி போய் சொல்லுங்க, ரீபில்ட் ஆகி வந்திருக்கிறேன். ஆமென். நான் திரும்ப கட்டப்பட்டு வந்திருக்கிறேன். ஓடிப்போ சாத்தானேன்னு சொல்லுங்க. அவன் வெட்கப்பட்டு ஓடும்படி கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.